நாளாகமம் 3ஆம் அதிகாரம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவக்கினான். அவன் தான் ராஜ்யபாரம் பண்ணின 4ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 2ஆம் தேதியிலே கட்டத் தொடங்கினான். தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு சாலமோன் போட்ட அஸ்திபாரமானது முற்காலத்து அளவின்படியே 60 முழ நீளமும் 20 முழ அகலமுமாயிருந்தது. முகப்பு மண்டபம் ஆலயத்தினுடைய அகலத்தின்படியே 20 முழ நீளமும் 120 முழ உயரமுமாயிருந்தது. அதன் உட்புறத்தை பசும்பொன் தகட்டால் மூடினான். ஆலயத்தின் பெரிய மாளிகையை தேவதாரு பலகைகளினால் செய்து பசும் பொன்னினால் இழைத்து அதன் மேல் பேரிச்சு வேலையையும் சங்கிலி வேலையையும் சித்தரித்து அந்த மாளிகையை ரத்தினங்களால் அலங்கரித்தான். பொன்னானது பர்வாயிமின் பொன்னாயிருந்தது. அந்த மாளிகையின் உத்தரங்களையும் நிலைகளையும் அதன் சுவர்களையும் அதன் கதவுகளையும் பொன் தகட்டால் மூடி கொத்து வேலையால் சுவர்களிலே கேருபீன்களை செய்வித்தான். மகா பரிசுத்தமான ஆலயத்தையும் கட்டினான். அதன் நீளம் ஆலயத்தினுடைய அகலத்தின்படி 20 முழமும் அதன் அகலம் 20 முழமுமாயிருந்தது. அதை 600 தாலந்து பசுமொன்னினால் இழைத்தான். ஆளுகளின் நிறை 50 பொன் சேக்கலானது. மேல் அறைகளையும் பொன்னினால் இழைத்தான். அவன் மகா பரிசுத்தமான ஆலயத்திலே 2 கேருபீன்களையும் சித்திர வேலையாய் உண்டு பண்ணினான். அவைகளை பொன் தகட்டால் மூடினான். அந்த கேருபீன்களுடைய செட்டைகளின் நீளம் 20 முழமானது. ஒன்றினுடைய ஒரு செட்டை 5 முழமாயிருந்து ஆலயத்து சுவரை தொட்டது. மறு செட்டை 5 முழமாயிருந்து மற்ற கேருபீனின் செட்டையை தொட்டது. மற்ற கேருபீனின் ஒரு செட்டையும் 5 முழமாயிருந்தது ஆலயத்து சுவரை தொட்டது. அதன் மறு செட்டையும் 5 முழமாயிருந்து மற்ற கேருபீனின் செட்டையை தொட்டது. இப்படியே அந்த கேருபீன்களின் செட்டைகள் 20 முழ விரிவாயிருந்தன. அவைகள் தங்கள் கால்களால் ஊன்றி நின்றன. அவைகளின் முகங்கள் ஆலயத்தின் உட்புறமாய் நோக்கி இருந்தது. இள நீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய நூலாலும் திரையையும் அதிலே கேருபீன்களின் உயரமான 2 தூண்களையும் அவர்களுடைய முனைகளின் மேலிருக்கும் 5 முழ உயரமான தூண்களையும் உண்டாக்கி சந்நிதிக்கு முன்னிருக்க சங்கிலிகளையும் பண்ணி தூண்களின் முனைகளின் மேல் பற்ற வைத்து 3 மாதளம் பழங்களையும் பண்ணி அந்த சங்கிலிகளில் கோத்தான். அந்த தூண்களை அவன் தேவாலயத்திற்கு முன்பாக ஒன்றை வலது புறத்திலும் ஒன்றை இடது புறத்திலும் நாட்டி வலதுபுறத்திற்கு 1ஆம் அதிகாரம். பின்பு அவர் என்னை தேவாலயத்திற்கு அழைத்துக் கொண்டு போய் சுகாதாரங்களை இந்த புறத்தில் அகலமும் 4ஆம் அதிகாரம். அன்றியும் 20 முழ நீளமும் 20 முழ அகலமும் 10 முழ உயரமுமான வெண்கல பலிபீடத்தையும் பண்ணினான். வெண்கல கடல் தொட்டியையும் வார்ப்பித்தான். சக்கராகாரமான அதனுடைய ஒரு விளிம்பு தொடங்கி மறு விளிம்பு மட்டும் 10 முழ அகலமும் 5 முழ உயரமும் சுற்றளவு 30 முழ நீள அளவுமாயிருந்தது. அதன் கீழ்ப்புறமாய் ரிஷபங்களின் உருவங்கள் 10 உருவமாக அந்த கடல் தொட்டியின் சக்கரத்தில் இருந்தன. தொட்டியோடு ஒன்றாய் வார்க்கப்பட்ட அந்த ரிஷபங்களின் 2 வரிசைகள் இருந்தன. அது 12 ரிஷபங்களின் மேல் நின்றது. இவைகளில் 3 வடக்கேயும் 3 மேற்கேயும் 3 தெற்கேயும் 3 கிழக்கேயும் நோக்கி இருந்தன. கடல் தொட்டி அவைகளின் மேல் உயர இருந்தது. அவைகளின் பின்பக்கமெல்லாம் உட்புறமாய் இருந்தது. அதன் கனம் 4 விரட்கடையும் அதன் விளிம்பு பானபாத்திரத்தின் விளிம்பு போலும்
லீலி புஷ்பம் போலும் இருந்தது. அது 3 குடம் தண்ணீர் பிடிக்கத்தக்கதாய் இருந்தது. கழுவுகிறதற்கு 10 கொப்பரைகளையும் உண்டாக்கி 5 வலதுபுறத்திலும் 5 இடதுபுறத்திலும் வைத்தான். சர்வாங்க தகனமாகிறவைகளை அவைகளில் அலைசுவார்கள். கடல் தொட்டியோ ஆசாரியர்கள் தங்களை சுத்தம் பண்ணிக் கொள்கிறதற்கு இருந்தது. 10 பொன் விளக்கு தண்டுகளையும் அவைகளுடைய பிரமாணத்தின்படி செய்வித்து அவைகளை தேவாலயத்தில் வலதுபுறத்திலே 5ம் இடதுபுறத்திலே 5மாக வைத்தான். 10 மேஜைகளையும் செய்து அவைகளை தேவாலயத்தில் வலதுபுறத்திலே 5ம் இடதுபுறத்திலே 5மாக வைத்து 100 பொன் கலங்களையும் பண்ணினான். மேலும் ஆசாரியரின் பிரகாரத்தையும் பெரிய பிரகாரத்தையும் பிரகாரத்தின் வாசல்களையும் உண்டாக்கி அவைகளின் கதவுகளை வெண்கலத்தால் மூடினான். கடல் தொட்டியை கீழ்த்திசையான வலதுபுறத்திலே தெற்கு முகமாக வைத்தான். ஈரான் செப்பு சட்டிகளையும் சாம்பல் எடுக்கிற கரண்டிகளையும் கலங்களையும் செய்தான். இவ்விதமாய் ஈரான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ராஜாவாகிய சாலமோனுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்து முடித்தான். அவைகள் என்னவெனில் 2 தூண்களும் 2 தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற கும்பங்களும் குமிழ்களும், தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற குமிழ்களான 2 கும்பங்களை மூடுவதற்கு 2 வலை பின்னல்களும், தூண்களின் மேலுள்ள குமிழ்களான 2 கும்பங்களை மூடுகிறதற்கு ஒவ்வொரு வலை பின்னலின் 2 வரிசை மாதுளம்பழங்களாக 2 வலை பின்னலும் இருக்கிற 4 மாதுளம்பழங்களுமே. ஆதாரங்களையும் ஆதாரங்களின் மேல் இருக்கும் குப்பைகளையும் ஒரு கடல் தொட்டியையும் அதன் கீழிருக்கும் 12 ரிஷபங்களையும் செப்பு சட்டிகளையும் சாம்பல் கரண்டிகளையும் முள் துறடுகள் முதலான பனிமுட்டுகளையும் ஈராம் அபி ராஜாவாகிய சாலமோனுக்கு கர்த்தரின் ஆலயத்துக்காக சுத்தமான வெண்கலத்தால் பண்ணினான். யோர்தானுக்கு அடுத்த சமனான பூமியில் சுக்கோத்திற்கும் தரைத்தாவுக்கும் நடுவே களிமண் தரையிலே ராஜா அவைகளை வார்ப்பித்தான். இந்த பனிமுட்டுகளை எல்லாம் சாலமோன் வெகு ஏராளமாய் உண்டு பண்ணினான். வெண்கலத்தின் நிறை தொகைக்கு அடங்காததாய் இருந்தது. தேவனுடைய ஆலயத்துக்கு வேண்டிய சகல பனிமுட்டுகளையும் பொற்பீடத்தையும் சமூக தப்பங்களை வைக்கும் மேஜைகளையும் முறையின்படியே சந்நிதிக்கு முன்பாக விளக்கு கொளுத்துகிறதற்கு பசும்பொன் விளக்கு தண்டுகளையும் அவைகளின் விளக்குகளையும் சுத்த தங்கத்தினால் செய்த பூக்களையும் விளக்குகளையும் கத்தரிகளையும் பசும்பொன் கத்திகளையும் கலங்களையும் கலயங்களையும் தூப கலசங்களையும் சாலமோன் பண்ணினான். மகா பரிசுத்த ஸ்தலத்தின் உட்கதவுகளும் ஆலயமாகிய வீட்டின் கதவுகளும் ஆலயத்தின் வாசல் கதவு எசேக்கியேல் 40ஆம் அதிகாரம். நாங்கள் சிறைப்பட்டு போன 25ஆம் வருஷத்தின் ஆரம்பத்தில் 1ஆம் மாதம் 10ஆம் தேதியாகிய அன்றே கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. அவர் என்னை அவ்விடத்துக்கு கொண்டு போனார். அப்பொழுது நகரம் அழிக்கப்பட்டு 14 வருஷமாயிற்று. தேவ தரிசனங்களில் அவர் என்னை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போய் என்னை மகா உயரமான ஒரு மலையின் மேல் நிறுத்தினார். அதன் மேல் தெற்காக ஒரு நகரம் கட்டி இருக்கிறது போல் காணப்பட்டது. அவர் என்னை அங்கே கொண்டு போனார். இதோ அங்கே ஒரு புருஷன் இருந்தார். அவருடைய தோற்றம் வெண்கலமாய் இருந்தது. அவர் கையில் சணற்கயிறும் ஒரு அளவுகோலும் இருந்தது. அவர் வாசலிலே நின்றார். அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிப்பதெல்லாவற்றின் மேலும் உன் மனதை வை. நான் உனக்கு அவைகளை காண்பிக்கும்படி நீ இங்கே கொண்டு வரப்பட்டாய். நீ காண்பதை எல்லாம் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு தெரிவி என்றார். இதோ ஆலயத்துக்கு புறம்பே சுற்றிலும் ஒரு மதில் இருந்தது. அந்த புருஷன் கையிலே 6 முழ நீளமான ஒரு மரமுட்டை இருந்தது. அதிகமானது. அவர் அந்த மதிலை அளந்தார். அகலம் ஒரு கோலாகவும் இருந்தது. வாசலுக்கு வந்து
அதன் படிகளின் மேல் ஏறி வாசற்படியை ஒரு கோல் அகலமாகவும் மறு வாசற்படியை ஒரு கோல் அகலமாகவும் அளந்தார். ஒவ்வொரு அறையும் ஒரு கோல் நீளமும் ஒரு கோல் அகலமுமாய் இருந்தது. அறை வீடுகளுக்கு நடுவே 5 முழ இடம் விட்டிருந்தது. வாசலின் மண்டபத்தருகே உள் வாசற்படி ஒரு கோல் அளவாய் இருந்தது. வாசலின் மண்டபத்தையும் மண்டபத்தை 8 முழமாகவும் அதில் வாசலின் மண்டபம் உட்புறத்தில் இருந்தது. கீழ் திசைக்கு எதிரான வாசலின் அறைகள் இந்த புறத்தில் 3 அந்த புறத்தில் 3 இருந்தது. அவைகள் 3க்கும் ஒரே அளவும் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் இருந்த தூணாதாரங்களுக்கு ஒரே அளவும் இருந்தது. பின்பு வாசல் நடையின் அகலத்தை 10 முழமாகவும் வாசலின் நீளத்தை 13 முழமாகவும் ஒரு இடம் இருந்தது. ஒவ்வொரு அறையும் இதோடு இந்த நாளிலும் நான் உங்களை சந்திப்பேன். நான் மிக்க மகிழ்ச்சி. வாசலில் இருந்த அறையின் மெத்தை நின்று மற்ற அறையின் மெத்தை மட்டும் 25 முழமாக கதவு நேராய் இருந்தது. தூணாதாரங்களை 60 முழமாக இருந்தது. பிரவேச வாசலின் முகப்பு துவக்கி உட்புற வாசல் மண்டப முகப்பு மட்டும் இருந்தது. வாசலுக்கு உட்புறமாக சுற்றிலும் உள்ள அறைகளுக்கும் அவைகளின் தூணாதாரங்களுக்கும் ஒடுக்கமான ஜன்னல்கள் இருந்தது. மண்டபங்களிலும் அப்படியே இருந்தது. உட்புறமாய் சுற்றிலும் அந்த ஜன்னல்களும் தூணாதாரங்களில் சித்தரிக்கப்பட்ட பேரீச்சை மரங்களும் இருந்தது. பின்பு என்னை வெளி பிரகாரத்துக்கு அழைத்து கொண்டு போனார். அங்கே அறை வீடுகளும் பிரகாரத்தின் சுற்றிலும் பதித்த தளவரிசையும் இருந்தது. அந்த தளவரிசையின் மேல் 30 அறை வீடுகள் இருந்தது. வாசலுக்கு பக்கத்திலும் வாசல்களின் நீளத்துக்கு எதிரிலும் உள்ள அந்த தளவரிசை தாழ்வான தளவரிசையாய் இருந்தது. பின்பு அவர் கீழ் வாசலின் முகப்பு துவக்கி உட்பிரகாரத்து புறமுகப்பு மட்டுமுள்ள விசாலத்தை அளந்தார். அது கிழக்கும் வடக்கும் அடுத்த வடதிசைக்கு எதிரான வாசலின் நீளத்தையும் அகலத்தையும் அளந்தார். அதற்கு இப்புறத்தில் 3 அறைகளும் அப்புறத்தில் 3 அறைகளும் இருந்தது. அதில் தூணாதாரங்கள் இருந்தது. அதன் நீளம் 50 முழமும் அகலம் 25 இருந்தது. அதன் ஜன்னல்கள் மண்டபப்பட்ட பேரீச்ச மரங்களும் கீழ் திசைக்கு எதிரான வாசலின் அளவுக்கு சரியாய் இருந்தது. அதில் ஏறுகிறதற்கு 7 படிகள் இருந்தது. அதன் மண்டபங்கள் அவைகளுக்கு முன்னாக இருந்தது. வட திசையிலும் கீழ் திசையிலும் உள்ள ஒவ்வொரு வாசலுக்கு எதிராக உட்பிரகாரத்துக்கும் வாசல்கள் இருந்தது. ஒரு வாசல் துவக்கி மற்ற வாசல் மட்டும் 100 முழமாக அங்கே தென் திசைக்கு எதிரான வாசல் இருந்தது. அதன் தூணாதாரங்களையும் அதன் மண்டபங்களையும் அதற்குரிய அளவின்படி அளந்தார். அந்த ஜன்னல்களுக்கு சரியாக அதற்கும் அதன் மண்டபங்களுக்கும் ஜன்னல்கள் சுற்றிலும் இருந்தது. நீளம் 50 முழமும் அகலம் 25 முழமுமாய் இருந்தது. அதில் ஏறுகிறதற்கு 7 படிகள் இருந்தது. அதற்கு முன்பாக அதன் மண்டபங்களும் இருந்தது. அதன் தூணாதாரங்களில் சித்தரிக்கப்பட்ட பேரீச்ச மரங்களும் இந்த புறத்தில் ஒன்றும் அந்த புறத்தில் ஒன்றுமாக இருந்தது. உட்பிரகாரத்துக்கும்
ஒரு வாசல் தென் திசைக்கு எதிராக இருந்தது. தென் திசையில் உள்ள ஒரு வாசல் துவக்கி மற்ற வாசல் மட்டும் 100 முழமாக இருந்தது. பின்பு அவர் என்னை அழைத்துக் கொண்டு போய் அந்த அறைக்கு சரியாக தெற்கு வாசலையும் அளந்தார். அதன் அறைகளும் அதன் தூணாதாரங்களும் அதன் மண்டபங்களும் இருந்தது. அதற்கு இருந்தது. நீளம் 50 முழமும் இருந்தது. சுற்றிலும் இருந்தது. அதன் மண்டபங்கள் வெளிப்பிரகாரத்தில் இருந்தது. அதன் தூணாதாரங்களில் சித்தரிக்கப்பட்ட பேரீச்ச மரங்களும் இருந்தது. அதில் ஏறுகிறதற்கு 8 படிகள் இருந்தது. பின்பு அவர் கீழ்த்திசை வழியாய் என்னை உட்பிரகாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் அந்த அளவுக்கு சரியாக அந்த வாசலையும் அளந்தார். அதன் அறைகளும் அதன் தூணாதாரங்களும் அதன் மண்டபங்களும் அந்த அளவுகளுக்கு சரியாக இருந்தது. அதற்கும் அதன் மண்டபங்களுக்கும் ஜன்னல்கள் சுற்றிலும் இருந்தது. நீளம் 50 முழமும் அகலம் 25 முழமுமாய் இருந்தது. அதன் மண்டபங்கள் வெளிப்பிரகாரத்தில் இருந்தது. அதன் தூணாதாரங்களில் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் சித்தரிக்கப்பட்ட பேரீச்ச மரங்களும் இருந்தது. அதில் ஏறுகிறதற்கு 8 படிகள் இருந்தது. பின்பு அவர் என்னை வடக்கு வாசலுக்கு அழைத்துக் கொண்டு போய் அந்த அளவுக்கு சரியாய் அதன் வாசலை அளந்தார். அதன் அறைகளும் அதன் தூணாதாரங்களும் அதன் மண்டபங்களும் அளக்கப்பட்டது. அதை சுற்றி ஜன்னல்களும் இருந்தது. நீளம் 50 முழமும் அகலம் 25 முழமுமாய் இருந்தது. அதன் தூணாதாரங்கள் வெளிப்பிரகாரத்தில் இருந்தது. இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் அதன் தூணாதாரங்களில் பேரீச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. அதில் ஏறுவதற்கு 8 படிகள் இருந்தது. அதன் அறைகளும் அதன் கதவுகளும் வாசல்களின் தூணாதாரங்களுக்கு அருகில் இருந்தது. அங்கே தகன பலிகளை கழுவுவார்கள். வாசலின் மண்டபத்திலே இந்த புறத்தில் 2 பீடங்களும் அந்த புறத்தில் 2 பீடங்களும் இருந்தது. அவைகளின் மேல் தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நிவாரண பலியையும் செலுத்துவார்கள். வடக்கு வாசலுக்குள் பிரவேசிக்கிறதற்கு ஏறி போகிற வெளிப்புறத்திலே 2 பீடங்களும் வாசலின் மண்டபத்தில் உள்ள மறுபுறத்திலே 2 பீடங்களும் இருந்தது. வாசலின் அருகே இந்த புறத்தில் 4 பீடங்களும் அந்த புறத்தில் 4 பீடங்களும் ஆக 8 பீடங்கள் இருந்தது. அவைகளின் மேல் பலிகளை செலுத்துவார்கள். தகன பலிக்குரிய 4 பீடங்கள் வெட்டின கல்லாய் இருந்தது. அவைகள் 1.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமும் 1 முழ உயரமுமாய் இருந்தது. அவைகளின் மேல் தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் செலுத்துகிற ஆயுதங்களை வைப்பார்கள். 4 விறற்கடையான முளைகள் உள்ளே சுற்றிலும் வரிசையாய் அடிக்கப்பட்டு இருந்தது. செலுத்தும் பலிகளின் மாம்சம் பீடங்களின் மேல் வைக்கப்படும். உட்பிரகாரத்திலே உள்வாசலுக்கு புறம்பாக சங்கீதக்காரரின் அறை வீடுகள் இருந்தது. அவைகளில் வடக்கு வாசலின் பக்கமாக இருந்தவைகள் தென் திசைக்கு எதிராகவும் கிழக்கு வாசலின் பக்கமாக இருந்த வேறொரு வரிசை வட திசைக்கு எதிராகவும் இருந்தது. பின்பு அவர் என்னை நோக்கி, தென் திசைக்கு எதிராய் இருக்கிற இந்த அறை ஆலய காவலை காக்கிற ஆசாரியர்களுடையது. வட திசைக்கு எதிராய் இருக்கிற அறையோ பலிபீடத்தின் காவலை காக்கிற ஆசாரியர்களுடையது. இவர்கள் லேவியின் புத்திரரில் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்காக அவரிடத்தில் சேருகிற சாதோக்கின் புத்திரர் என்றார். அவர் பிரகாரத்தை 100 முழ இருந்தது. பலிபீடமோ ஆலயத்துக்கு முன்பாக இருந்தது. பின்பு அவர் என்னை
ஆலய மண்டபத்துக்கு அழைத்து கொண்டு போய் மண்டபத்தின் தூணாதாரத்தை இந்த புறத்தில் 5 முழமும் அந்த புறத்தில் 5 முழமுமாக அளந்தார். வாசலின் அகலம் இந்த புறம் 3 முழமும் ஏறி போகிற படிகளும் இருந்தது. தூணாதாரங்களிலே இந்த புறத்தில் ஒரு தூணும் அந்த யோவான் 8ஆம் அதிகாரம். இவர்களுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாயிருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதி உத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 2 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாயிருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வாற்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்துக் கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனிய மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாய் இருந்தது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். பெரும் காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. அவர்கள் ஏறக்குறைய 4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. மறுநாளில் கடலின் அக்கறையிலே நின்ற ஜனங்கள் அவருடைய சீஷர் ஏறின அந்த ஒரே படவு தவிர அங்கு வேறொரு படவும் இருந்ததில்லை என்றும், இயேசு தம்முடைய சீஷருடனே கூட படவில் ஏறாமல் அவருடைய சீஷர் மாத்திரம் போனார்கள் என்றும் அறிந்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபேரியாவில் இருந்து வேறே படவுகள் வந்தது. அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படவுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடத்தியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். அப்போது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர்? வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதி இருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்தில்
மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை? என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். நான் வானத்திலிருந்து வந்த அப்பன் என்று அவர் சொன்னதன் நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே முன்னிற்க வேண்டாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். தேவனிடத்தினின்று வந்தவரை தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை. இவரே பிதாவை கண்டவர். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்போது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல. அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்டபோது, உங்களுக்கு இடங்களாய் இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும் ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இதன் நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவர்களுடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்போது இயேசு 12 நோக்கி, நீங்கள் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் பிசாசாய் இருக்கிறான் என்றார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து 12 ஒருவனாயிருந்தும் தம்மை காட்டிக் கொடுக்க போகிறவனாய் இருந்த